விபத்து பற்றிய கனவு பலன்களை காண்போம். நீங்கள் ஒரு விபத்திற்கு ஆளாவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு துணிச்சலான காரியத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறீர்கள். அப்படி ஈடுபட்டால் அது உங்களுக்கு வெற்றியை தராது, பெரிய நஷ்டத்திற்கே உங்களை அது ஆளாக்கும். ஆகையால் உங்கள் பொருளுக்கோ தொழிலுக்கோ ஆபத்தை உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்திலும் இப்போது இறங்காதீர்கள். மற்றவர்கள் விபத்திற்கு ஆளாவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு தொழிலில் நீங்கள் ஈடுபட போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படலாம். அதற்காக மனம் தளராதீர்கள், தொடர்ந்து பாடுபடுங்கள். ஏனென்றால் அந்த தொழிலின் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பு அடைய போகின்றது. பைக் விபத்து ஏற்பட்டால் நீங்கள் சண்டைக்கு ஆளாக போகிறீர்கள், சிறைக்கு செல்ல ஆபத்து உண்டாகும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் வருமானத்தில் பின்னடைவு ஏற்படும், கடன் கொடுத்தவர்களிடம் வசூலிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும், வியாபாரத்திலும் இழப்புகள் ஏற்படும். உங்கள் கனவில் ரயில் விபத்தை கண்டால் நீங்கள் பெரிய நிதி இழப்பை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அவர் திரும்பி அந்த கடனை கட்டுவார் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். வியாபாரத்தில் இழப்புகள் நேரிடும். நீங்கள் கார் விபத்தை கனவில் கண்டால் உங்கள் மருத்துவரை பரிசோதித்து உங்கள் நோய்க்கான மருந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். பிறர் விபத்தை கனவில் கண்டால் உங்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படும் அபாயம் உள்ளது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்தி கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.